வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா நெல்லையில வந்து ஒரு படுகொலை நடந்திருக்கு. அதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, கண்டிப்பா எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும்ல. நடக்க கூடாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை யாருமே நியாயப்படுத்தவும் விரும்ப மாட்டாங்க, யாருமே வந்து அதுக்கு ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க. பட் அதற்கான எதிர்ப்பு குரலை எல்லாருமே தெரிவிக்கலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரியார வந்து கொள்கை தலைவர்களாக வைத்திருப்பவர்கள், பெரியார் தான் வந்து பெரியாரிசம் தாங்க நாங்க அப்படின்னு சொல்றவங்களும், சட்டத்தை இந்த சட்டத்தை இயற்றி அம்பேத்கர் அவரை வந்து ஒரு கொள்கை தலைவரா கொண்டவங்க, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை அப்போஸ் பண்ணி எதிர்த்து நிக்கணும், போராட்டமே நடத்தணும்ன்ற. ஏன்னா சில பேர் கொள்கை தலைவரா கூட அவங்களை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க போராடாம இருந்தா பரவாயில்ல. ஆனா கொள்கை தலைவரா இவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் 100% இல்லைங்க, 1000% அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா ட்விட்டர் தான் எங்க வந்து கட்சி ஆபீஸ், ட்விட்டர் தான் நாங்க எல்லாமே, இன்ஸ்டா இதுலதான் நாங்க சமூக வலைத்தளத்துல தான் இருப்போம்ட்டு ஒரு கட்சி இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளுடைய தாவேகா வெற்றி கழகம் அறிக்கை தான் வந்து அவங்களுடைய ஒரே ஒரு வேலை, அவங்க ஒரே ஒரு வேலை அறிக்கை விடுறது. அந்த அறிக்கையை கூட இந்த படுகொலைக்கு எதிராக ஒரு கட்சியின் தலைவர் வெளியிடலன்னா இதை என்னன்னு சொல்லுறது நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் டேஷுக்கு பிற்புக்கும் எல்லாம் இருக்கும். இத பத்தி டீடைலா வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம், சம்பவத்தை வச்சு செய்ய போறோம். ஏன்டா நீங்க விஜய் சாரை மட்டும் கேள்வி கேட்கறீங்க, மத்தவங்களை கேட்க மாட்டீங்க, கேள்வி கேட்காதீங்க. அதற்கும் பதில் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அவங்க எவ்வளவு தராங்கன்றது எங்களுக்கு மேட்டரே கிடையாது. வளர்ச்சிக்கு உதவணும்னு செய்யறாங்களே, அதுவே வந்து பெரிய மனசு. அவங்களுக்கு நாங்க எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா அபிப் மலிக், ரத்தினவேல் சிவன், வர்ஷினி, இந்த 3 பேர் நமக்கு உதவி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கோ ஒரு கமெண்டோ ஏதோ ஒண்ணு பண்றீங்களே, அது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் ஆதரவா தான் நாங்க எடுத்துக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க வெற்றி போலாம். ஃபர்ஸ்ட் இந்த படுகொலைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிபிகேஷனை வந்து மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தலாம். கண்டிப்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம விஜய் சாரோட மை டிவிகே ஆப் அதை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி மிக தெளிவா சூப்பரா மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு வரலாற்று தலைவரே லான்ச் பண்ணிட்டாரு. அந்த லான்ச் பண்ணதுல நம்ம எல்லாம் சும்மா இருப்போமா? நாங்க என்ன பண்ணோம்னா நோண்டி ஆராய்ஞ்சு பார்த்ததுல மை டிவிகேன்ற ஆப்பை யாரு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட். அந்த சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட திருச்சி வேட்பாளர் சுப்பிரமணியம் முத்துசாமி. அந்த பிஜேபி கேண்டிடேட் கூட உங்களுக்கு என்ன கள்ள தொடர்பு, அதைத்தான் நாங்க கேட்டோம் அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நாங்க கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டோம். அது நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு, நல்லாவே போச்சு, எல்லார் இடத்துலயும் போய் சேர்ந்துச்சு. அப்படியே போய் சேரும் போது பனையூர்ல இருக்கிற விஜய் கட்சி ஆபீஸ்க்கும் போய் சேர்ந்து அப்படி கண்ணுல பட்டு போயிருக்கு. அப்படியே சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க வந்து கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்கீங்க. அப்போ நோண்டி நோண்டி கண்டுபிடிக்கிறானுங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா மை டிவி கேக்கு கீழே தமிழக வெற்றி கழகம்னு வந்துருச்சு. சமஸ்தான் இன்ஃபோடெக் காணாம போச்சு. சோ ரோஸ்ட் பிரதர்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அப்புறமா கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, சரி பிஜேபி காரை வச்சு நீங்க போட்டுருக்கீங்க, வேற கம்பெனியே உங்களுக்கு கிடைக்கலையான்னு கேட்டோம். ஏங்க நியாயமா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எத்தனை ஆப் ரெடி பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காம ஒரு பிஜேபி ஆளுகிட்ட நீங்க இத தாரை வார்த்திருக்கீங்கன்னா, இது வெறும் ஆப் மட்டும் கிடையாது, இட்ஸ் a database. database பிஜேபிக்கு இருக்கு. இப்போ சாதாரண இதுனா பரவாயில்லங்க, நீங்க ஒரு பிசினஸா ப்ரொஃபஷனலிசமா நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அது வேற இது வேற இல்ல. மை டிவிக்குன்றது ஒரு ஜஸ்ட் an ஆப்பா இருந்தா கூட பரவாயில்ல. ஏங்க நாங்க பிசினஸ் வந்து பிஜேபி ஆட்களோட வெச்சுக்க கூடாதா, இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறதுல ரைட் இருக்கு. பட் அது சாதா ஆப் கிடையாது. இட்ஸ் a complete database-ங்க. உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு உங்க கட்சியில உறுப்பினரா சேர்க்க போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? ஊரா 2,80,000 பேர் போய் சேர்க்க போற உறுப்பினர்களோட போன் நம்பர் உள்ள வரப்போகுது,
அவங்களுடைய பேரு வரப்போகுது, அவங்களுடைய லொகேஷனும் வரப்போகுது, இதுல வேற போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுமா பாத்துங்க. சோ இவ்வளவு டீடைல்ஸ் அந்த ஆப்ல நீங்க போட போறீங்க. அதை நிர்வகிக்கிறது யாரு? பிஜேபி. இதுக்கு கேள்வி கேட்கிறது எங்க மக்களே நியாயமான கேள்விங்க. ஒரு நார்மலா ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு கல் இறக்குறீங்க, ஒரு மண் இறக்குறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க. பிஜேபி கூட இல்ல, ஏடிஎம்கே கூட வச்சுக்கோ, யாரும் தப்பு சொல்ல போறது இல்ல கண்டிப்பா. பட் ஒரு ஆப், ஒரு டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் அப்ப நீங்க பிஜேபிக்கு விக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். எதுக்கு விக்கிற? பிஜேபி காரன் இறங்கி போய் ஆட்களை சேர்க்க மாட்டான், ஏன்னா எல்லாம் தொத்து அடிப்பானுங்க. எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நீ தான் இளைஞரா வச்சிட்டு இருக்கீங்க, போ கட்சிக்காரனும் ஊர் ஊரா போ சொல்லி பதிலா செய். அந்த டீடைல்ஸ் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். அப்படிதாங்க. இது நியாயம் தானே. நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா நினைப்பாங்க. அது சோ டீடைல்ஸ விக்கிறீங்க. ஆமா கண்டிப்பா. இப்பயே டீடைல விக்கிற நீங்க தமிழ்நாட்டை விற்க மாட்டீங்களா? கேளு, தமிழ்நாட்டை விற்க மாட்டீங்களா? நியாயமா இல்லையாங்க? நியாயம். பாதி பேரு அந்த சமஸ்தான் இன்ஃபோடெக் இப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்ச உடனே டிவிகேவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். யாருன்னா டிவிகே கட்சிக்காரனே மாட்டிக்கினானுங்க. மாட்டிக்கிட்டாரு. நீ ஒரு நியாயஸ்தம் தானே, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போனா எதுக்கு மாத்த வேண்டிய அவசியம் என்ன? இது ஜஸ்ட் பிசினஸ்ங்க. அவங்க எங்களுக்கு டிசைன் பண்ணி தராங்க, எல்லாரோட கம்மி காசுல அவங்க தாங்க பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க கிட்ட கொடுத்தோங்க. டேட்டாஸ் எல்லாம் லீக் ஆகாதுங்க, அதெல்லாம் செக்யூரா நாங்க தாங்க பாத்துக்கிறோம், இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போ. அப்ப பேரை மாத்தி போறேன்னா அப்போ தப்பு பண்றதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? பேரை மாத்திட்டீங்க. இதுதான் சொல்லுறது டிவிகே இஸ் கம்ப்ளீட்லி டிராமா. பிஜேபியோட பி டீம் கூட கிடையாது, பிஜேபியோட ஏ டீமே டிவிகே தான். ரெண்டும் ஒண்ணுதான், வேற எதுவும் கிடையாது. சரி, ஆப் கதையை விடு, மஞ்சி போச்சு, போட்டாங்க சேர்த்துப்பாங்கன்னு விடு. இப்ப படுகொலை கதைக்கு வரலாம். நெல்லையில அவ்வளவு பெரிய படுகொலை. தமிழ்நாடே வந்து ஒரு தமிழ்நாடு கூட இல்ல, இந்தியா ஃபுல்லாவே டேய் ஒண்ணுமே யூபி மாப்பி கிபி இங்கதானடா வந்து இந்த படுகொலை எல்லாம் நடக்கும். உங்க தமிழ்நாட்டிலேயே நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ படிக்காதவன், படிப்பறிவு இல்லாதவன், பெரியார்னா யாரே தெரியாது, தமிழ்நாடு என்ன வளர்ச்சியில போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாத யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி ஆணவ படுகொலை அப்படி இப்படின்னு செஞ்சா கூட அதை நியாயப்படுத்த விரும்பினாலும் சரிப்பா அவன் தெரியாம ஏதோ பண்ணிட்டான்பா அப்படின்லாம். ஆனா இந்த கொலைய பண்ணிருக்கிறது யாருன்னா நல்லா படிச்ச பசங்க, அத்லீட். என்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா வெளில வர முடியாது, அவனையும் சொல்லிட்டானே, சொல்லி முடிஞ்சிச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஒரு 21 வயசு 22 வயசு பையன், என்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, அந்த சாதி வரியை விட்டு கொடுக்க முடியாது, வேறு மாற்று சாதியில இருந்து பையன் தேவையில்லை என் அக்காக்கு அப்படின்னு கொலை பண்ணிருக்கானா, எந்த அளவுக்கு ஊட்டி வளர்த்திருப்பாங்க அவங்க வீட்டுல. அதை படித்தவர்கள் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வேதனையா இருக்கு. சோ இது வந்து உண்மையாலே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இத வந்து எல்லாருமே எதிர்க்க வேண்டிய விஷயம். உண்மையாவே இதெல்லாம் யாரு எதிர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, பெரியாரை ஃபாலோ பண்றவங்க, பெரியார் அம்பேத்கரை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா எதிர்க்கணும், காமராஜரை ஃபாலோ பண்றவங்க கூட. அப்புறமா ஏன் அவரோட 5 கொள்கை தலைவரும் ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா இதை எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா அந்த 5 பேருமே யாருமே சாதிய வந்து சப்போர்ட் பண்ணவங்க ஏத்துக்க மாட்டாங்க யாருமே. ஆனா நம்ம தலைவர் 5 பேர் கொள்கை தலைவர் தான் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு சொல்லிட்டு, வெளியில எங்கன்னா வச்சா கொள்கை தலைவர்கள் காணாம போயிடுவாங்க. அதனால பத்திரமா வீட்லயே வச்சு போன்னு வச்சுட்டு ஒரு கண்டன அறிக்கை ஒண்ணு கூட எனக்குப்பா. அப்படியா? எனக்கு தெரியாது. எங்க நாங்க பெருசா எதுவும் கேட்கல, ஒரே மிஸ்டர் விஜய் போங்க, ரோட்ல நில்லுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க கேட்கல. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு வெயில் வேற திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே பெங்களூர் கிளைமேட் அப்படின்னா ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாப்ல. உங்களுக்கு அது கூட நாங்க கேட்கல. 2026 சீஃப் மினிஸ்டர் ஆக போறீங்க, இது முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயங்க. ஏன் குரல் கொடுக்கல? குரல் கொடுக்கலன்றத கூட ஏன் அறிக்கை வெளியிடல, ட்வீட் போடல? ஏன்னா எங்க இந்த சாதியை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டா அந்த சாதியோட ஓட்டு கண்டிப்பா இல்ல நமக்கு வராம போயிடுவோமோ அப்படின்ற பயம். பயமா? இவர்தான் பயம் இல்லைங்க, இது ஏமாத்துத்தனம். அதுதான் இவர்தான். அவருடைய கொள்கை என்னன்னா பாத்தீங்கன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், தயவு செய்து ரிமூவ் பண்ண. அது ரிமூவ் பண்ணிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க, உண்மையா கேட்க. நீங்க வச்சுட்டு இருக்கிறது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்சுட்டு ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அத வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம்.
இதை எதிர்த்து நீங்க எங்க நமக்கு சாதி ஓட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நீங்க அறிக்கை. சரி, வேற எதுக்காக அறிக்கை விடல நான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். அதுல எல்லாரும் நான் மட்டும் கேக்குறேன், அவன் கட்சிக்காரன் கேக்குறான். உங்களுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல உங்க நிர்வாகிகள் கேள்வி கேக்குறாங்க. பக்காவா போட்டிருக்காங்க. ஏன் சார் நீங்க இன்னும் அறிக்கை இல்ல, ஏன் ஒன்னும் பண்ணல, உங்களோட இதுக்காக நான் அறிக்கை வெளியிடல அப்படின்னு ஒரே ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லுங்க. நான் சாரி கேட்டு உண்மையாவே ஒரே ரீசன் இதுல என்ன இருக்கும்னா, இந்த சாதியினருக்கு எதிராக நம்ம ஒரு அறிக்கையை விட்டா அந்த சாதியினர் ஓட்டு நமக்கு வராது. இதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்கு. உண்மைதான். நைசா என்ன பண்ணிட்டாங்க, இதே விஜய் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்திருந்தால் கண்டிப்பா போய் கேட்டுப்பாரு, அறிக்கை விட்டு இருப்பாரு. கரெக்டா இல்லையாங்க? உண்மைங்க. என்ன கரெக்டா இல்லையா? 100% கரெக்ட். எல்லாமே கரெக்ட். தப்பா ஒண்ணு நம்ம பேசலையே. நம்ம என்னைக்கு தப்பா பேசிருக்கோம்? இன்னைக்கு போய் எல்லா தலைவர்களும் அங்க நிக்கிறாங்க. டிஎம்கேல இருந்து எல்லா அமைச்சரும் போய் நின்னு இருக்காங்க. கனிமொழி போய் நிக்கல, அனிதா ராதாகிருஷ்ணன் போய் நிக்கிறாரு, அமைச்சர்கள் போய் நிக்கிறாங்க. நீங்க ஏன் போல? நீங்க ஏன் ஆளுகளை அனுப்பல? நீங்க ஏன் அறிக்கை விடல? அப்போ வாக்கரசியல் இதுவே. அஜித் இறந்தாரு தெரியுமா? தெரியும். அஜித் இறந்த உடனே எங்க அண்ணன் நேரடியா வீட்டுக்கு போனாரு. உடனே எல்லாம் போனாங்க. அப்போ கொஞ்சம் நாள் கழிச்சோ ஏதோ அவருக்கு டைம் கிடைக்கும் போது எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. 3 நிமிஷம். ஆமா, மரத்துல எல்லாம் ஏறி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க. மிக தெளிவா எதிர்த்தாங்க. இதுக்கு பண்ண சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அதை எதிர்த்தால் வாக்கு கிடைக்கும். திமுகவை எதிர்க்கலாம். ஆனா இதை எதிர்த்தா வாக்கு போய்விடும். இதுக்கு பேர் தான் மாற்று அரசியல். இதுக்கு பேர் தான் மாற்று அரசியல். we are different. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். நியாயமா இல்லையாங்க? விஜய் ஃபேன்ஸே கேக்குறீங்கன்னா நீங்க எனக்கு திட்டாதீங்க. இல்ல திட்டிக்கோ, அதுவும் பழக்கம். திட்டிட்டு அட்லீஸ்ட் திட்டிட்டு யோசிக்காத, எனக்கு பதில் ஒண்டி சொல்லு. இல்ல கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லு. நாங்க என்ன தப்பா திட்டு, அசிங்கமா கூட திட்டு நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நீங்க திட்டுதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த காதல வாங்கி போட்டு இந்த காதல போயிடுவோம். ஏன்னா நாங்க வேலை செய்யறது உங்களுக்காக தான். உங்களை தெளிவுபடுத்தணும் தான் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். திட்ட பிறகு ஒரு செகண்ட் இப்படி சைலண்டா உக்காந்துட்டு யோசி. ஆமா, இந்த ரோஸ்ட் சொல்றது கரெக்ட் தானே. நம்ம தலைவர் ஏன் இந்த படுகொலையை எதிர்த்து ஒண்ணுமே ஒரு அறிக்கை கூட விடல? அப்போ நம்ம தலைவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா? கண்டிப்பா. ஏன் அஜித்தோட டெத்துக்கு வீட்டுக்கே போய் தெரிஞ்ச நம்ம தலைவருக்கு இந்த படுகொலையை எதிர்த்து பேச முடியல? அப்போ எதிர்த்து பேசுனா மாற்று சமுதாயத்தார் ஓட்டு வராதுன்ற பயத்துல பேசலையோ? என்னவா இருக்கும்? ஏதோ இடிக்குது, தலைவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு உட்கார்ந்து யோசிங்க. யோசிச்சுட்டு இதனாலதான் என் தலைவர் போல நீ தப்பா சொல்றியான்ட்டு நீ கீழே பதில் போடு. நான் ஏத்து. கரெக்டா இல்லையா? ஏங்க போல கேட்டா இவனுங்க அசிங்கமா திட்டுவானுங்க. இல்லன்னா திமுக இருந்து மு.க. ஸ்டாலின் போனாராயா? அவர் முதலமைச்சர். அவர் முதலமைச்சரா? உன் ஆள் வெட்டிடா, வெட்டி ஆபீசர் உன் ஆளு. அவங்க முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய அமைச்சரவையில இருந்து ஆட்களை அனுப்புவாங்க. உன் ஆள் எங்க போனாரு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எங்க போனாரு? 5 கொள்கை தலைவரை வச்சுட்டு இருக்கிறவர் எங்க போனாரு? கேளுங்க, அதை போய் கேளுங்க. முதல்ல வீட்டுல இருக்காரா? வீட்டுல இருக்காரு. இல்ல எங்கன்னா போயிருக்கு? இல்ல வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்கு. ஏன் போலன்னா நான் தான் மக்களை சந்திக்கிறேன்னு அப்புறமா சொல்லிட்டேன்ல. சந்திக்கும் போது சந்திப்பேன். எப்போ சந்திக்கும் போது சந்திப்பேன். இதுதாங்க கேள்வி கேட்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. எல்லா தலைமையில இருந்தும் இதுக்கு எதிர்க்கிறாங்க. சில பேர் பாசிட்டிவா பேசுறாங்க, சில பேர் ஏதோ ஒண்ணு பண்ணுன்னு சொல்றாங்க. முன்ன நான் போராட சொல்லி இப்படி இருக்குங்க. அதே மாதிரி இந்த படுகொலை எல்லாம் நம்மளுக்கு கேட்கும் போதும் பார்க்கும் போதும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, வேதனையாவே இருக்கு. என்னடா இது படிச்சு உயர்ந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில அந்த கவினோட பெற்றோர்கள் நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு ஏதோ இந்த இது கன்றாவி புச்சிருக்கா, இது டுபாகுரு வேஸ்ட், என் உயிரை எத்தனை இருக்கு அப்படின்னு இருக்கிற பையன் செத்து போனா கூட பரவாயில்ல. நல்லா படிக்கிற பையன், அவன் நல்லா படிச்சு 1.5 லட்சம் 2 லட்சம் கோல்டு மெடலிஸ்ட், அவன் காலேஜ் மெடலிஸ்ட். ஒரு இவ்வளவு வருஷம் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷமா அவனை வளர்த்திருப்பாங்க, என்ன எதிர்பார்ப்போட வளர்த்திருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க நல்ல வசதி வாய்ந்த படிக்க வேலைக்கு போன்ற அவசியமே கிடையாது. ஒரு 30 வருஷமா ஊராட்சி தலைவரா இருந்திருக்காங்க. இதுல நினைச்சு பாருங்களேன், அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஒரு டிராபேக், இது எவ்வளவு பெரிய இழப்பு. இதை எதிர்த்து கூட சில பேரால பேச முடியல. ஜஸ்ட் பிகாஸ் ஓட்டு, வாக்கு வங்கி.
இப்படி கேவலமா அரசியல் பண்ற நீங்க எப்படிங்க நாளைக்கு மக்களுக்கு நல்லது செய்வீங்க? நாளைக்கு வந்து முதலமைச்சர் சீட்டுன்றது ஒண்ணும் வந்து சாஃப்ட் சீட்டு கிடையாது. நாளைக்கு வரணும், பலதரப்பட்ட ஜாதியினரை சமாளிக்கணும், பலதரப்பட்ட யூனியனை சமாளிக்கணும், பல தரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கணும். நாளைக்கு அங்கிருந்து ஒன்றிய அமைச்சர்ல இருந்து பிரச்சனை வரும், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பிரச்சனை வரும், பக்கத்து ஸ்டேட்ல இருந்து பிரச்சனை வரும், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிரச்சனை வரும், பக்கத்து நாட்டுல இருந்து பிரச்சனை வரும். நீ பாட்டு இஷ்டத்துக்கு அடுக்கடுக்கா வச்சுட்டு இருக்கியே, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? அவரால இங்க இருக்கிற ரோஸ்ட் பிரதேசே சமாளிக்க முடியல, இவ்வளவு பிரச்சனை எப்படிங்க சமாளிப்பீங்க நீங்க? இல்ல நாங்க தெரியாம கேக்குறோம். தெரிஞ்ச கேள்வி. வீடியோ போட்ட உடனே டிவிக்கு கீழே இருக்கிற சமஸ்தான தூக்குறீங்க, தமிழக வெற்றி கழகம்னு போடுறீங்க. உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல இக்கு வைக்கணும்ன்ற முதல் கொண்டு நாங்க சொல்லி தரணும். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படிங்க மிஸ்டர் விஜய்? நாங்க இங்க பாருங்க, எந்த ஒரு இது இல்லாமங்க அவருக்காக உழைச்சுட்டு நாங்க கோவமா பேசல, சீரியஸ் தான் பேசலாம். நாங்க உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ். உண்மையாவே நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எந்த அளவுக்கு கடின உழைப்பு. உங்க தொண்டர்கள் உங்களை நம்பி இருக்காங்க, அவங்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுவோம். உண்மையா நாங்க தப்பா எதுனா பேசியிருந்தா கீழே இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவோம், வேற எதுவுமே கிடையாது. நான் இப்ப இன்னொன்னும் கேட்கிறேன், என்னது உச்சத்தை விட்டு இப்போ ஒண்ணு ஃபீல்டுல இருக்கு, வேலையும் செய்ய மாட்டேன். சரி, உங்ககிட்ட பலாயிரம் கோடி பணம் இருக்குல்ல, இருக்கு எல்லாம் தமிழ்நாட்டு மக்களோட பணம், எல்லாம் அவங்களுக்கு தான். அவன் டிக்கெட் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கின காசு தான் உங்ககிட்ட இருக்கு. ஆமா, அதுக்காக மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வரேன். நீ ஒன்னும் பிசினஸ் பண்ணி சமையல தெரிஞ்சுக்கோ. நீ வந்து டீ போட்டு சாப்பாடு போட்டு ஹோட்டல் நடத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் சம்பாதிக்கல. நீ எப்படி சம்பாரிச்ச? நடிச்சு. யாரோட காசு? மக்களோட காசு. மக்கள் கஷ்டப்பட்டு நீங்க நடிச்சதுக்கு, ஏய் நல்லா நடிக்கிறாரா, அதான் 100 ரூபாய் வச்சுக்கோ. ஏய் நல்லா நடிக்கிறாரா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா, டா 3000 வச்சுக்கோ. 3000 டேய் நல்லா டான்ஸ் ஆடுறாரா, டா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 3000. பாட்டு பாடுறாரா, நல்லா பாட்டு பாடுறாரா, டா 500 ரூபாய் வச்சு. இப்படி யார் கொடுத்தா? மக்கள் கொடுத்தாங்க. சோ இது மக்களோட பணம். ஆமா, ஓகேவா? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உச்சத்தை விட்டுட்டு உச்சத்துல வந்திருக்கீங்க. இப்ப பலாயிரம் கோடி பணம் இருக்குல்ல, கேபிஒய் பாலா ஏங்க அந்த மனுஷன், நான் உண்மையாலே கேபிஒய் பாலாவை பாராட்டுறேங்க. உண்மையாலே மனசார பாராட்டு. உண்மையாலே நாளைக்கு அந்த ஆளு கூப்பிட்டு நீங்க அமைச்சர் கூட கொடுங்க, இல்ல சீஃப் மினிஸ்டரே கொடுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். சீரியஸாவே ஏங்க அவரு ஒன்னும் பெரிய படம் நடிக்கல, அவருக்கு பல கோடி பணமும் இருக்காது. அந்த அபிநய் என்ற ஒரு துள்ளுவதோயில மேல நடிச்சாரு, அவர் நடிக்கிறது அவரு நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. அவருக்கு போயிட்டு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வந்து மனுஷன் எது கோடிக்கணக்கில் துட்டுலாம் இல்ல கேபிஒய் பாலா கிட்ட. ஆனா நீங்க உச்சத்தை விட்டு வந்திருக்கீங்க. ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறீங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியலுக்கு ஏன் வரணும்னா மக்களுக்கு நான் உதவ போறேன். நடிகர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சாதாரண நடிகருக்கே உங்களால உதவ முடியல, நீங்க எப்படி மக்களுக்கு உதவிங்கன்னு நான் கேக்குறேன். தப்பா இல்ல? இதெல்லாம் அவங்க சிந்திக்கணும். நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கணும். உடனே அவனுக்கு சிந்திக்க மாட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா கேள்வி கேட்பான்? ஏன் போய் ரஜினி சார கேளு, ஏன் போய் அஜித் சார கேளு. கேட்க முடியாது. எதுக்கு? அவங்களே, ஏன்னா அவங்க அரசியலுக்கு வரல. இதே அஜித் சாரும் ரஜினி சாரும் அரசியலுக்கு வரட்டும், அப்ப நாங்க கேள்வி கேட்போம். மக்களுக்கு உதவ போறோம்னு வரீங்க, நீங்க உங்க சினிமா நடிச்சவங்களுக்கே உதவி பண்ணி கேள்வி கேட்போம். ஆனா உங்க விஜய் இந்த தமிழ்நாட்டை ஆள போகிறார். யாருடைய வரி பணத்தை வைத்து? மக்களோட வரி பணத்தை வைத்து. அப்படி மக்களோட வரி பணத்தை வைத்து உதவ வரும் விஜய்க்கு தன்னுடைய காசை எடுத்து ஒரு சக நடிகருக்கு உதவ முடிய பணம் இல்லையே. ஐயோ ஏன்னு கேள்வி கேட்கிறோம். எப்படி ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? இதையும் நீங்க என்ன பண்ணணும்னா உட்காந்துட்டு யோசிங்க. யோகா பொசிஷன்ல உட்காந்து ஒண்ணுல ஒரு நிமிஷம் யோசிங்க. யாரு இவன், நம்மளுக்கு என்ன பண்ணா, அது மட்டும் யோசிங்க. கேபிஒய் பாலா உதவின்னு சுத்தின்னு இருக்காரு, சூர்யா உதவின்னு சுத்தின்னு இருக்காரு, லாரன்ஸ் உதவின்னு சுத்தின்னு இருக்காரு. எலெக்ஷன் நிக்கணும், எலெக்ஷன்ல நிக்க போறாங்க, சுத்தி நிக்கிறாங்க. மக்களோட ஓட்டு கேட்டா நிக்க போறாங்க இல்லையே. உதவணும்ன்ற மனசு அது உதவுறாங்க. ஆனா நீங்க 3 வருஷம் மட்டும் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு ஓட்டை கேட்டு, அது பேர் பிச்சைன்றதுதான். இல்ல இல்ல நம்மளுக்கு வேற மாதிரி சோ we are abruptly closing the show. தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுனா உண்மையிலேயே தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் மாற்றிக்கொள்ள நாங்கள் தயார். because we are true virtual warriors.